எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். ஒரு சில இடங்கள்ல நம்ம புத்திசாலிகளா இருந்தாலும், ஒரு சில இடத்துல முட்டாள்கள் ஆக்குற இடங்களும் இருக்குது. ஒரு சில விஷயங்கள நான் சொல்றேன். ஒரு சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில நல்லது தான், சரிதான் அப்படின்னு செஞ்சுட்டு இருப்போம். ஆனா, அது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு செயலா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமுடையவரா ஒருத்தங்களா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவியா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நீங்க பக்கத்துல இருந்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்களோட தவறுகள சொல்லிக் குடுக்குறீங்க. இது சரி கிடையாது. இப்படி பண்ணுனா நம்மளோட லைஃப் நல்லா இருக்காது. இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்காது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி புரிய வைக்கும்போது, அவங்க எதையுமே புரிஞ்சுக்கல. நம்மளோட வார்த்தைகள அலட்சியம் செய்கிற ஒருத்தங்களா இருக்கிறவங்களுக்கு, நீங்க அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக, WhatsAppல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா, நீங்க அவ்ளோ பக்கத்துல இருந்தே சொல்லி புரிய வச்ச பிறகு, அவங்களுக்கு புரிகிறதில்ல. நீங்க WhatsAppல ஸ்டேட்டஸ் வச்ச உடனே அவங்க எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு மனசுல ஒரு குத்தல் குடுக்கும். தன்னோட தவற உணர்ந்திருப்பாங்க அப்டின்னெல்லாம் நெனைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். ஓகேவா? அந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றது நம்மளோட குரூப்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நம்மளோட கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எல்லாரும் பார்க்குற விதமா இருக்கும். நம்மள பத்தி அவங்க மைண்ட்ல ஒரு நெகட்டிவான தாட்ட கிரியேட் பண்றது மாதிரியே இருக்கும். எந்த விஷயத்தையும் நேரடியா ஹேண்டில் பண்ணுங்க. சொல்லி பாருங்க, புரிய வச்சு பாருங்க. புரிஞ்சுக்கல அப்டின்னா, மேற்கொண்டு உங்களோட விருப்பம். ஆனா ஒரு ஸ்டேட்டஸ் மாத்தோம் அப்டின்னு நெனைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். 2வது விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்டின்னு அப்படியே எல்லாத்தையுமே கை நழுக விடுகிறவங்களா இருக்கவே கூடாது. வாழ்க்கையில முயற்சின்னு சொல்றது கண்டிப்பா வேணும். ஒரு தோல்வியா இருக்கட்டும், உடனே இது எனக்கு விதிதான், இது விதிப்படி தான் இப்படி ஆகுது அப்படின்னு நினைக்கக் கூடாது. ஒரு முறை வாழ்க்கையில தோல்வி வந்தா, நெக்ஸ்ட் டைம் நம்மளால முயற்சி செஞ்சு ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க முயற்சி செய்யணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில கொண்டு போகும். என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் எல்லாமே விதியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். 3வது புரணி பேசுவாங்கல்ல, அவங்க எப்போதுமே அடுத்தவங்கள பத்தி கெடுத்து பேசிக்கிட்டு, என்ன எல்லாரும் நல்லவங்கன்னு தான் நெனைப்பாங்க. ஏன்னா, அடுத்தவங்கள பத்தி நான் இவங்க கிட்ட போட்டு குடுத்துருக்கிறேன். என்ன அந்த இடத்துல உயர்வா நான் சொல்லியிருக்கிறேன். அதனால என்ன நல்லதா நெனைப்பாங்க. நான் தான் நல்ல ஒரு பொண்ணு, நல்ல ஒரு பையன் அப்படின்னு நெனைப்பாங்கன்னு சொல்லி, உங்களோட மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஓகேவா? நம்ம ஒருத்தர் மீது பழி போட்டு ஒருத்தங்க கிட்ட பேசுற நேரம், நமக்கு எதிரா ஒரு 5 பேராவது நெக்ஸ்ட் வருவாங்க. நமக்கு தெரியாம இருக்கலாம். நமக்கு எதிரா புரணி பேசுறவங்க கண்டிப்பா கிளம்புவாங்க. அதனால யார பத்தியும் நம்ம புரணி பேசாம இருக்கிறது நல்லது. ஆனா புரணி பேசிட்டு, நம்ம நல்லவங்க தான் அப்படின்னு நமக்குள்ளே நெனச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய முட்டாள்தனம். 4வது யார் என்ன சொன்னாலும் அத அப்படியே நம்பி இருக்கிறது முட்டாள்தனம். அவங்க சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு நம்ம செயல்படணும். இல்லன்னா நம்ம முட்டாள்கள் தான். ஓகேவா? ஏன்னா சொல்றவங்க உண்மையும் சொல்லுவாங்க, உண்மைய கலந்து பொய்யும் சொல்லுவாங்க, பொய் மட்டுமே சொல்றவங்களும் இருப்பாங்க. நம்ம தான் அத ஆராய்ஞ்சு எது கரெக்ட்டா இருக்கும்னு சிந்திச்சு செயல்படணும். நம்மள நம்மளே முட்டாளா ஆக்கக்கூடாது. ரீசென்ட்டா கூட ஒரு ஷார்ட் வீடியோல நான் பார்த்தேன். ஒருத்தங்க ஒரு பிரச்சனையில மாட்றாங்க. ஆனா, அவங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பேசுறது தவறு. ஓகேவா? அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது அன்னோன் நம்பர்லேருந்து வருது. இல்ல உங்களுக்கு தெரியாத ஒருத்தங்க பேசுறாங்க. தவறான ரீதியில பேசுறாங்க. உங்களுக்கு தெரியுது. நீங்க அந்த கால கன்டின்யூ பண்ணுவீங்களா? கட் பண்ணுவீங்களா? ராங் நம்பர்ன்னு வைப்பீங்களா? இல்ல பிளாக் பண்ணுவீங்களா? கன்டின்யூ பண்ணீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா நல்லவங்க கிடையாது. அவங்க கிட்ட யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அவங்களோட நோக்கம் உங்களுக்கு புரியுது. தவறான எண்ணத்துல தான் பேசுறாங்க, பழகுறாங்க. அது நார்மல் காலா இருந்தாலும் சரி, இல்ல வீடியோ காலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தவறு அப்படின்னு தெரிஞ்சுன்னா, அதுல விட்டு மாறுகிறது தான் நல்லது. உடனே கட் பண்ணலாம். தேவையில்ல. ஓகேவா? நம்ம உள்ளத்துல அழுக்கு இல்ல, சுத்தமான மனுஷனா இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு காலா இருந்தாலும் சரி, தப்பான அணுகுமுறையா இருந்தாலும் சரி, யாரோட தவறான செயலையும் நம்மகிட்ட அணுக விடவே மாட்டோம். தொடக்கத்திலே அத கட் பண்ணிட்டு மாறிடும். ஓகேவா? சோசியல் மீடியால இருந்தாலும் சரி, ரியல் லைஃப்ல இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் யாரு என்ன சொன்னாலும் அப்படியே எடுத்துக்காம யோசிக்கணும். நம்ம அது கரெக்ட்டா இருக்குமா? இல்லையா? அப்படின்னு யோசிச்சு, நம்மள யாருமே முட்டாள்களா ஆக்கி விடாதபடி பார்த்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா,
முட்டாள் தான் நம்ம. 5வது, நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. மனித நிலையை தாண்டி ஒரு சக்தி நம்மளுக்கு மேல இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே நம்பிக்கை உண்டு. அது கடவுளுடைய சக்தி அப்படின்னு உள்ள வழிநடத்தல நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்றோம். ஓகேவா? ஆனா ஒரு சில தவறுகள் நம்ம செய்கிற நேரம் நமக்கு பல முறையில அது அறிவுறுத்தப்படும். இது செய்ய வேண்டாம், இது தவறு அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தப்படும். அது ஏதாவது ஒரு செயல்ல நடக்கலாம். ஓகேவா? ஒரு சிலரெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம நடந்து போயிட்டே இருக்கிற நேரம் திடீர்னு கால் தடுக்கி விழுகிறது. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து நமக்கு உணர்த்துக்கிறது தான். அதுக்குன்னு நார்மலா சும்மா செப்பலெல்லாம் இருந்து போச்சுன்னா அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கிற நேரம் நம்மளோட மைண்டோட அது கனெக்ட் ஆகும். அப்போதான் அது வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு நீங்க உணர்ந்து கொள்ளணும். அப்படி உணராம அதையும் தாண்டி நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட முட்டாள்தனம். 6வது, நம்மள சார்ந்து இருக்கிறவங்க நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை தான் வந்து திருப்பி செய்வாங்க. சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது யாரா இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட ஒய்ஃப் இல்ல ஹஸ்பண்ட் யாரா இருந்தாலும் நிறைய நேரம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய நேரம் அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு சில பழக்க வழக்கங்கள் உங்களே அறியாம உங்களுக்குள்ளாடி வந்துடும். உங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு போயிடும். ஒரு வார்த்தைகளை உச்சரிக்கிற விதமாகட்டும், ஒரு செயலாகட்டும் எல்லாமே அப்படி காப்பி பண்ணுனது மாதிரி வந்துடும். ஓகேவா? இது ரியாலிட்டி. ஆனா நம்மளோட ஃபேமிலியில ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்போதுமே மொபைலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. பேரண்டா நீங்க சொல்றீங்க, மொபைல் பார்க்குறது தப்பு, பார்க்கக்கூடாது, வெளிய போய் விளையாடணும் அப்படின்னு சொல்றீங்க. அதே இது நீங்க மொபைல் வச்சு ஏதோ பார்த்து விளையாடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, நீங்க அந்த குழந்தைக்கு கிட்ட எவ்வளவு அட்வைஸ் சொன்னாலும் அது கேட்காது. அது ஒளிச்சு போயிருந்தாது பார்க்கும். நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட சொல்றோம் அப்படின்னா, அதை நம்மளும் ஃபாலோ செய்யணும். இல்லாம ஒருத்தங்க கிட்ட எவ்வளோ நம்ம ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு வற்புறுத்தினாலும் அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும். அதுக்கு பிறகு நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க நம்மளை பார்த்து மாறுவாங்க. நான் மாறவே மாட்டேன். ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க நான் சொல்றதெல்லாம் கேட்டு இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். 7வது, நம்மளோட வாழ்க்கையில ஒருத்தங்க வந்து நல்லதா ஆக்கிடுவாங்க. நம்ம இந்த விஷயத்த வந்து அவங்களுக்காக விட்டு கொடுத்தா நல்ல முறையில மாறிடுவாங்க. ஒருத்தங்க திருந்திடுவாங்க. அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் செய்கிறது பல நேரங்கள்ல அது ஏமாற்றத்தையும் முட்டாள்தனத்தையும் தான் குறிக்கும். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலரெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து பக்கத்து வீட்டுல பேசக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாதுன்னு அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் வைப்பாங்க. இவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க சொல்றது மாதிரியே கட்டுப்பாட்டுக்குள்ளாடி இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது நிரந்தரமான சந்தோஷமா இருக்கிறதே கிடையாது. அதோட எஃபெக்ட் கொஞ்ச நாள் தான். அந்த கட்டுப்பாடுகள் சொல்றது இவ்வளவு இருக்கிறது இவ்வளவா மாறிடும். ஓகேவா? பிறகு பிற்காலத்துல ஒரு அடிமை மாதிரி தான் தன்னோட லைஃப் பார்ட்னரை வந்து நடத்துறவங்களா இருப்பாங்க. விட்டு கொடுக்கறதுன்னு சொல்றது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. முழுமையா விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை அந்த இடத்துல காண முடியாது. அது மாதிரி ஒருத்தங்க திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க முட்டாள்தனமான விட்டு கொடுத்தல் செஞ்சீங்கன்னா அது உங்களை தான் பாதிக்கும். திருந்தணும் அப்படின்னு ஒருத்தங்களை நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க திருந்தவே மாட்டாங்க. நிஜமா உண்மையா உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. 2 பேர்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஹஸ்பண்டுக்கிட்டே இருக்கணும், ஒய்ஃபுக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த லைஃப்ல ஒரு ஹாப்பியான ஒரு ஜேர்னி இருக்காது, அரைகுறையா தான் இருக்கும். 2 பக்கத்துலேருந்து இருக்கிற நேரம் தான் அது ஒரு ஹாப்பியான ஸ்மூத்தான லைஃப் ட்ராவலா இருக்கும். ஆனா எப்போதுமே ஒருத்தங்க திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்காக உங்களை நீங்களே இழந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமான முடிவு. நான் சொன்ன அந்த 7 பாயிண்ட்லயும் ஏதாவது ஒரு பாயிண்டாவது உங்களோட மைண்ட்ல ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன்.